ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம 3ஆம் வகுப்பு தமிழ்ல 13வது பாடம் திருக்குறள் கதைகள். பருவம் 2 படிக்கிறவங்களுக்கு 4வது பாடம் திருக்குறள் கதைகள். அதில் காலத்தே பயிர் செய் பார்க்கலாங்களா? முன்னொரு காலத்தில் மலைச்சாமி என்ற ஏழை விவசாயி இலந்தை கொட்டை என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கென்று சொந்த நிலம் ஏதும் கிடையாது. மலைச்சாமி அப்படின்னு ஒரு விவசாயி, அவரு ரொம்ப ஏழை. இலந்தை கொட்டை அப்படின்ற கிராமத்துல வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு சொந்த நிலம் கூட கிடையாது. விவசாயி, ஆனா சொந்த நிலம் கிடையாது. ஆனால் விவசாயம்தான் சோறு போடும் என்பதை ஆணித்தரமாக நம்பினான். அதே ஊரில் வசித்து வரும் மாதையன் என்ற செல்வந்தனின் நிலத்தை குத்தகைக்கு கேட்டான். விவசாயம்தான் சோறு போடும் அப்படின்னு ஆணித்தரமா மலைச்சாமி நம்பினாரு. அதே ஊர்ல மாதையன் அப்படின்ற ஒரு செல்வந்தனுடைய நிலத்தை குத்தகைக்கு கேட்டார் மலைச்சாமி. அச்செல்வந்தனும் சில நிபந்தனைகளுடன் தன் நிலத்தில் விவசாயம் செய்ய அனுமதிப்பதாக கூறினான். அந்த செல்வந்தனும் என்ன சொன்னாரு? சில நிபந்தனைகளோட அவரோட விவசாயம் செய்யறதுக்கு மலைச்சாமிய அனுமதிச்சாரு. அதனை ஒப்புக்கொண்ட விவசாயி செல்வந்தனின் நிலத்தில் விவசாயம் செய்ய தொடங்கினான். செல்வந்தன் விவசாயியின் உழைப்பை சுரண்டுவதிலேயே குறிக்கோளாய் இருந்தான். மலைச்சாமி என்ன பண்ணாரு? அந்த செல்வந்தனுடைய நிலத்துல விவசாயம் செய்ய தொடங்கினாரு. ஆனா அந்த செல்வந்தன் என்ன பண்ணா, அப்படியே இந்த விவசாயினுடைய மலைச்சாமியினுடைய உழைப்பை சுரண்டுறதுலயே குறியா இருந்தாரு. சரிங்களா? இருந்த போதிலும் மலைச்சாமி நேர்மையானவனாகவும் புத்திசாலியாகவும் இருந்ததால் செல்வந்தனிடம் ஏமாறவில்லை. அந்த செல்வந்தன் மலைச்சாமிய ஏமாத்தலாம், உழைப்பை சுரண்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா மலைச்சாமி என்ன பண்ணாரு? புத்திசாலியாகவும் நேர்மையானவராகவும் இருந்தாரு. சரிங்களா? ஒரு முறை செல்வந்தன் விவசாயியிடம் குத்தகைக்கு ஈடாக மண்ணுக்கு மேலே விளைபவை எனக்கு, மண்ணுக்கு கீழே விளைபவை உனக்கு என்று கட்டளையிட்டான். ஒரு முறை செல்வந்தன் என்ன பண்ணாரு? விவசாயி கிட்ட மண்ணுக்கு மேல விளையிறதெல்லாம் எனக்கு, மண்ணுக்கு கீழே விளையிறதெல்லாம் உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த குத்தகைக்கு ஈடா கேட்டாரு. நிலத்துல என்ன விளையுதோ அதுல உனக்கு பாதி எனக்கு பாதி அந்த மாதிரி கேட்கலாம். அதை விட்டுட்டு மண்ணுக்கு மேலங்கிறது எனக்கு, மண்ணுக்கு கீழே விளையிறது உனக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் தப்பு தானே? பாருங்க. ஆனா விவசாயி என்ன பண்ணாரு? புத்தி கூர்மையுடன் விவசாயி நிலக்கடலை பயிரிட்டதால் விவசாயிக்கே லாபம் கிட்டியது. புத்தி கூர்மையா விவசாயி என்ன பண்ணாரு? நிலத்துல நிலக்கடலை பயிரிட்டார். உங்களுக்கு தெரியும், நிலக்கடலை எங்க விளையும்? மண்ணுக்கு கீழே விளையும். மண்ணுக்கு கீழே விளையிறது யாருக்கு? விவசாயிக்கு. மண்ணுக்கு மேல விளையிறது செல்வந்தனுக்கு. அதனால நிலக்கடலை பூரம் விவசாயிக்கே கிடைச்சிடுச்சு. அதனால ரொம்ப லாபம் கிடைச்சது. ஏமாற்றம் அடைந்த செல்வந்தன் அடுத்த முறை விவசாயியை ஏமாற்ற எண்ணி நிபந்தனையை மாற்றினான். இம்முறை மண்ணுக்கு கீழே விளைபவை எனக்கு, மண்ணுக்கு மேலே விளைபவை உனக்கு என்றான். ஸோ செல்வந்தன் என்ன பண்ணிட்டான்? ஏமாந்துட்டான். ஏமாந்ததுனால இந்த முறை குத்தகை பணத்துக்கு ஈடா மண்ணுக்கு கீழே விளையிறது எனக்கு, மண்ணுக்கு மேலே விளையிறது உனக்கு அப்படின்னு சொல்லி நிபந்தனையை மாத்திட்டான் செல்வந்தன். இல்லைங்களா? ஆராய்ந்த விவசாயி இம்முறை நெல் பயிரிட்டான். இம்முறையும் விவசாயிக்கே லாபம். ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினான் செல்வந்தன். மலைச்சாமி என்ன பண்ணாரு? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாரு. யோசிச்சு பார்த்துட்டு இந்த முறை நிலத்துல என்ன போட்டாரு? நெல் போட்டாரு. நெல் எங்க விளையும்? மண்ணுக்கு மேல விளையும். இல்லைங்களா? இந்த முறையும் விவசாயிக்கே லாபம். மண்ணுக்கு மேல விளையிறது பூரா விவசாயிக்கு, மண்ணுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் செல்வந்தனுக்கு. இல்லைங்களா? நெல் பூரா மண்ணுக்கு மேல தானே விளையுது. அது பூரா விவசாயிக்கு லாபமா வந்துச்சு. அதனால எவ்விடத்து எதை எப்படி எக்காலத்தில் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்தால் உலகையே வென்று விடலாம். எந்த இடத்துல எதை
எப்படி எந்த காலத்துல செய்யணும் யோசிச்சு செஞ்சோம் அப்படின்னா இந்த உலகத்தையே வென்றுடலாம் அப்படின்னு இந்த கதையில தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின். குறள். ஒரு செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் அது கைகூடும். ஒரு செயலை முடிக்கிறதுக்கு ஏற்ற காலத்தை அறிஞ்சு இடம் அறிஞ்சு பொருந்துற மாதிரி செய்யணும் அந்த செயலை. அப்படி செஞ்சோம்னா உலகமே வேணும்னாலும் அது நமக்கு கைகூடும். ஞாலம் அப்படின்னா உலகம். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யின். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.